வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இது மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து போட்டியே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது, இன்டர்வியூ மட்டும் இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி ஸ்டார்டிங்கே 18,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு 4-5 நாள் தான் வந்து அதிகபட்சம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. 38 மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போஸ்ட் அப்ளைடு எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட பேர் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி ஏஜ் என்ன, நீங்கள் ஆனா பெண்ணா, அதே மாதிரி உங்களோட அட்ரஸ்ஸு, கரண்ட் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, ஸோ இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதெல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, ரிலீஜியன், கம்யூனிட்டி, மார்க்ஸ் என்ன, டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு எழுதுங்க, இல்லைனா டேஷ் போட்டுக்கோங்க. ஸோ கடைசியாக வந்து சைன் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் டு பி அட்டாச்டு வித் திஸ் அப்ளிகேஷன் இஸ் கிவன் ஆன் பேஜ் 2 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக்லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் 2ல் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல ஒட்டிக்குங்க. உங்களோட நேட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இருக்குது, நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து டிக் பண்ணிக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருந்தாலே போதும். அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, சரிங்களா. ஸோ அதே மாதிரி 10th மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா அது, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது, அதாவது டிசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுறலாம். ஸோ இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து டேஷ் அப்படியே வந்து விட்டுறலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட இந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த ஜெராக்ஸ் காப்பீஸில் எல்லாத்துலேயுமே வந்து அதாவது செல்ஃப் அட்டஸ்டேட் அல்லது சுய சான்றப்பம்னு எழுதி உங்கள் சைன் ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும் பண்ணி அதை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பிஎஸ்சி நீங்கள் நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 18,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. 4 வேக்கன்ட் இருக்குது. அடுத்தது ஃபார்மசிஸ்ட், இதுக்கு பொறுத்த வரைக்கும் பி ஃபார்ம் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 15,000 சேலரி கொடுத்துருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியன், பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 13,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதே மாதிரி 10th பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். 8,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆப்டோமெட்ரிஸ்ட், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 14,000 சேலரி. டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 12,000 வரைக்கும் வந்து சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நர்சிங் தெரப்பி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 15,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் இது தான். செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், 8வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், மன்னம்பந்தல், மயிலாடுதுறை 609001 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தான் நீங்கள், இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். லாஸ்ட் டேட் 21/7/2025 திங்கக்கிழமை, இதுதான் லாஸ்ட் டேட். ஸோ இது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவும் அனுப்பலாம், சரிங்களா. ஸோ ஸ்பீடு போஸ்ட் மூலமாக அனுப்பிச்சிக்கோங்க. ஸோ அதான் வந்து ஒன் டேயில் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிரும், சரிங்களா. ஸோ அதனால் இதை வந்து அனுப்பிச்சிக்கோங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனோட லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலில் தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. இது வந்து மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை, மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ.